ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. உண்மை நிலை வெளிப்படும். சீரியா தேசத்து நாகமான் பொன்னோடும் வெள்ளியோடும் எலிசாவிடம் வந்த போதுதான் அவனுடைய வேலைக்காரனாகிய கேயாசியின் பொருளாசையின் உருவம் வெளியரங்கமானது. பாபிலோன் தேச பிரபுக்கள் எசேக்கியா ராஜாவின் அரண்மனைக்கு வந்த போதுதான் எசேக்கியா ராஜாவின் சுய பெருமை தேடும் சுபாவமும் மனமேட்டிமையும் வெளிப்பட்டது. ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள் உண்மையில் எப்படி இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தும் வேலைகளும் சூழ்நிலைகளும் வரும். சாதாரணமான சூழ்நிலைகளில் நம்முடைய உள்ளான மனதில் மறைந்திருக்கும் தீய சுபாவங்களும் இயல்புகளும் வெளியே தெரிவதில்லை. ஏனென்றால் அவைகள் வெளிப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படவில்லை. மேலோட்டமாக நம்மிடம் வெளிப்படும் நல்ல குணநிலைகளை கண்டு நாம் நம்மை மிக சிறந்தவர்களாக எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய உள்நிலையில் உள்ள தீய அம்சங்களை நாம் சரியாக கண்டுகொள்ளத்தக்க சூழ்நிலைகளில் தேவன் நம்மை நிறுத்துகின்றார். அப்போதுதான் நம்மை உண்மை நிலையில் யார் என்று கண்டுகொள்ளும் வாய்ப்பு ஏற்படுகின்றது. தேவன் இஸ்ரவேல் மக்களை கானகத்தில் கடுமையான சில சோதனைகள் வழியாக கடந்து வர செய்தார். அவர்கள் தங்களை குறித்த நிஜ நிலையை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவ நோக்கமாயிருந்தது. சில நேரங்களில் நாம் நம்முடைய தவறுகளுக்கு சூழ்நிலையையோ பிறரையோ காரணம் காட்டுகின்றோம். இந்த சூழ்நிலையால் தான் அல்லது இந்த மனிதரால் தான் தவறாக நடந்து கொள்ள நேர்ந்தது என எண்ணி நம்மை பாதுகாக்க முனைகிறோம். ஆனால் உண்மையில் சூழ்நிலைகளும் சில மனிதர்களும் நாம் உண்மையில் உள்நிலையில் எந்தெந்த பகுதியில் பலவீனமாகவும் குறைவுபட்டவர்களாம் இருக்கின்றோம் என்பது வெளிப்படவே காரணமாகின்றன. எனவே நாம் உண்மையிலேயே சரியாக இருந்திருந்தால் எந்த சூழ்நிலையும் மனிதர்களும் நம்மிடம் தீயதை பிறக்க செய்ய முடியாது என்ற உணர்வோடு நம்முடைய பலவீனங்களை உணர முன்வர வேண்டும். சூழ்நிலையையும் மனிதர்களையும் காரணம் காட்டிக் கொண்டிருந்தால் அவைகள் தொடர்ந்து கொண்டிருக்கவே வழிவகுக்கும். சிந்தனைக்கு, உன் குற்றங்களை கண்டறிய நீ கவனமாயிருந்தால் பிறருடைய குற்றச்சாட்டுகளால் நீ குற்றவாளியாவதல்ல. உன் குற்றங்களை கண்டறிய நீ கவனமாயிருந்தால் பிறருடைய குற்றச்சாட்டுகளால் நீ குற்றவாளியாவது இல்லை.